கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், நான் யாரை இந்த உலகத்தில் ஆதாரமாக நான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? அது நாம் பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பரிசோதிக்கின்றோமோ, எப்படி நம்முடைய மற்ற காரியங்களை பரிசோதித்து நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ளாக அல்லது ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நாம் விரும்புகிறோமோ, அதே வண்ணமாய் நம்முடைய ஆத்மாவை கூட அவ்வப்பொழுது பரிசோதித்து நான் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கின்றார்கள்? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட ஆரம்பித்த பிறகு அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வதை விட்டு அப்படியே இந்த உலக பிரகாரமான காரியத்தை நம்பி, இவைகளெல்லாம் எனக்கு இருக்கிறபடியினால் நான் எதை குறித்தும் கவலைப்படேன் என்று சொல்லுகின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அநேகரை தெரியும். ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகின்ற சமயங்களில் கடவுள், ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, ஊழியங்களிலே பங்கு பெறுதல், இரவு ஜெப கூட்டங்களிலே பங்கு பெறுதல், ஆராதனைகளே முதன்மையான இடங்களை தேடுதல், இப்படியெல்லாம் இருந்து அவர்களை கடவுள் ஆசீர்வதித்து அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த பக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, நான் பிறரை விட இதிலெல்லாம் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவது மாத்திரமல்ல, நாம் கூர்ந்து கவனித்தால் அவர்கள் கடவுளை கூட விட்டு விலகி இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் இங்கே தீர்க்கதரிசி மிக அற்புதமாய் குறிப்பிடுகின்றார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, மாமிசமான காரியங்கள் என்றால் இந்த உலக பிரகாரமான காரியங்கள். இங்கே மனுஷன் மேல் நம்பிக்கை என்பதை ஆங்கிலத்தில் மார்டல் என்று எழுதியிருக்கிறது. மார்டல் என்றால் என்ன? அழிவுக்குரியது, நிரந்தரம் இல்லாதது. அது ஒரு காலத்தில் இருந்து வெகு விரைவிலே மறைந்து போகக்கூடிய ஒன்றின் மீது. மாமிசமும் அதைத்தான் குறிக்கின்றது. மாம்சம் நிரந்தரமான ஒன்று அல்லவே அல்ல. இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் ஒரு நாள் இது மறைந்து போகும். இந்த செய்தியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக ஒரு ஸ்தோத்திர ஜெபக்கூடத்தில் பிரசங்கித்து விட்டு வந்தேன். அப்பொழுது நான் சொல்லியிருந்தேன், ஆசையாக எனக்கு புல்லட் பைக் என்றால் எனக்கு மிக பிடிக்கும் என்று சொல்லி 2 புதிய வாகனத்தை 2 புல்லட் பைக் நான் வாங்கி பயன்படுத்தினேன். ஆனால் இப்பொழுது அந்த பைக் என்னிடத்தில் இல்லவே இல்லை. ஒரு நாள் நான் புல்லட்டில் போகிறேன் என்கிறதான பெருமிதம் இருந்தது. நான் புல்லட் வைத்து கொண்டிருக்கிறேன், எல்லாம் அழகாக இருக்கிறது அதை ஓட்டுவதற்கென்று 2 வாங்கினேன். ஆனால் இப்பொழுது அவைகள் என்னிடத்தில் இல்லை. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அப்படித்தான். இந்த உலகத்தில் இருக்கின்றதான சொத்துக்களோ செல்வாக்குகளோ இன்னும் பல வசதிகளோ நிரந்தரமானதா என்றால் அது இல்லை. எது நிரந்தரம்? கடவுள் ஒருவர் மட்டுமே நிரந்தரம்.
கடவுள்தான் நிரந்தரம். ஆகவேதான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு என் கையின் சக்தியாக மாமிசமான அழிவுக்குரிய காரியங்களை எனக்கு தஞ்சம், எனக்கு அது போதும், இது அடைக்கலம் என்று எண்ணிக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன், அவன் விலகுவது மாத்திரமல்ல, விலகுவதே ஒரு பெரிய பாவம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி விலக வேண்டிய அவசியம் கூட இல்லை. விலக நினைக்கிற இருதயம் இருக்கிறதே, விலக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதே, அந்த இருதயத்தில் தோன்றுகிறதே, அப்படிப்பட்ட இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு முறை நாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுள் நம்மை உயர்த்தின பிறகு, நான் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக நான் இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, இனி கடவுளை தேட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை, அதனால் நான் கடவுளை தேட வேண்டிய நிலைக்கு நான் இருக்க விரும்பவில்லை என்று நினைக்கின்றோமே, அது எத்தனை பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, துவக்கத்திலே நான் சொன்ன வண்ணமாய் அனுதினமும் நாம் பரிசோதித்து கொள்ளக்கூடிய ஒன்று என்ன? என் இருதயம் எதை நம்பி இருக்கிறது? என் இருதயம் எதை சார்ந்து கொண்டிருக்கிறது? என் வாழ்க்கை எதின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருக்கிறதா? அல்லது மாமிசமான என் திறமைகள், என் சாதுரிய ஞானம், என்னுடைய செல்வாக்கு, என் அந்தஸ்து, என்னுடைய பணபலம் போன்றவை மேல் கட்டப்பட்டு கொண்டு வருகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் கடவுளை விட்டு விலகுகிற அந்த பயங்கரம் நம் ஒவ்வொருவரிலும் ஏற்படவே கூடாது. ஆம், எல்லாவற்றுக்காக கர்த்தரை சார்ந்து கொள்வதும் கர்த்தரையே நம்பியிருப்பதுமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு விலகுவது மிக பயங்கரமானது. கடவுள் தாமே அப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து அவருடைய பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு கிருபை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.